SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terranum Homes, the brand of trust. லாஸ்ட் டைம் வந்து கப்பல வந்தீங்க, இப்ப மம்மியோட வந்திருக்கீங்க. அடுத்த தடவை குழந்தையோட வருவாருங்கறீங்களா? அப்போ நீங்க தான் இன்டர்வியூ எடுப்பீங்க. என்ன ப்ரோ? எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எப்ப சொன்னாரு கஜேந்திரன்? அவன் எங்க சொன்னா காலை எடிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. சொல்லிட்டு தான்ப்பா செய்தான். சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காங்க அந்த காரியத்தை அவங்க. மம்மி, this world needs மம்மி like you. நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, அவங்க அம்மாவுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காது ரொம்ப ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமே வீட்டுக்கு வந்து என்ன ட்ராப் பண்ணக்கப்புறம் கேட்டேன், கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்டேன். நான் வந்து சினிமாக்கு தான் வரப்போறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த மொமெண்ட்ல நீங்க என்ன டிசைட் பண்ணீங்க? அவன் வந்து ஆக்டிங் பண்ணணும்ன்றத எங்களுக்கு எதிர்பார்க்கல. ஒரு மூவில ஒன்று வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி ஒன்று கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் நின்றுச்சு. அப்போ நான் வந்து அது மேரேஜுக்கு முன்னாடி அப்போ நான் ரொம்ப ஃபெட்டப் ஆகி அழுதுட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கேன். இப்போ அந்த சைடில் ஊரில் இருக்கவங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்னா சினிமானா சாக்காடுவாங்க. அதில் போய் வேஸ்ட்டாக அது போய் என்ன ட்ரை பண்ணுறேன், இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, ஒரு நிரந்தரமான ஒரு இது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது மூலம் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சவன பையன் இதனால தான் ஃபீல் பண்ணுறான் போல் அப்படின்ட்டு அதுக்காக அவங்க வந்து அவங்கள மாற்றிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, விடுப்பா கண்டிப்பாக அடுத்த வாட்டி கிடைக்கும், இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி அப்படின்வாங்க. 20 குழந்தைங்களுக்கு நீ டியூஷன் எடுத்தாலும் நம்ம பழச்சிக்கணும், அதை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா மருமகளும் இன்டு ஆக்டிங், ஸோ அது உங்களுக்கு பயங்கரமா அமைஞ்சிருச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அவள் ஆக்டிங்காக எனக்கே தெரியாது. பேசிக்காக மாமியார்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகவும் விட மாட்டாங்க. ஆக்டிங்கும் சுத்தமாக வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க ஒர்க்குக்கு போக வேணான்னு சொன்னாங்களே தவிர ஒரு பொண்ணு ஒர்க்குக்கு போகணுமா அந்த மாதிரி சொல்ல. எங்கள் வீட்டில் எப்படி இருப்பேன்னா அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்கேன். நான் பாட்டுக்கு தூங்குவேன், 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அவங்களே பூஸ்ட் போட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு அட்வைஸ் வந்து ரூபிக்காக. எதையுமே விட்டு கொடுத்து கோவப்படாத அப்படின்னு அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ரொம்ப சாஃப்டான பொண்ணு நீங்க. சம்மா எவ்வளவு ஹாப்பி இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு. சந்தோஷம் தான் ராஜா. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆமா? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் எதுக்குமே கலந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, தேங்க்யூங்க. we are so pleased actually. நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து கப்பல வந்தீங்க, இப்ப மம்மியோட வந்திருக்கீங்க. அடுத்த தடவை குழந்தையோட வருவாருங்கறீங்களா? அது அவங்க பிளானுங்க, ஏன்னா என்கிட்ட கேக்குறீங்க. இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் வந்து SS மியூசிக்ல எங்கள் சேனலில் வந்து எடுத்தாங்க இன்டர்வியூ. அதுவே வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து இப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் உட்கார வச்சிருந்தது அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து இது இவங்க சொன்ன மாதிரி குழந்தையோட தான் கஜேந்திரனின் ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்திலும் பயணிக்கும் SS மியூசிக் அப்படின்ற மாதிரி கூடியிருந்து தூக்கி நிறுத்தும் அப்படின்னு நாங்க போட்டுக்கிறோம். அப்போ நீங்க தான் இன்டர்வியூ எடுப்பீங்க. என்ன ப்ரோ, என் வாழ்க்கை முன்னேறவே கூடாது இல்ல? ஜாலியாக கேட்டேன். ஓகே ரூபி, ஹாய்ங்க. ஹாய் ப்ரோ. ஸோ ரூபி, என்ன மாமியார் வந்திருக்காங்கன்னு சைலண்டா இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் இருக்கேன். நீங்க வந்து அன்னைக்கு பயங்கரமா பேசுனீங்க, ஜாலியா இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு பர்சனோட வந்திருக்கீங்க. ஹவ் ஸ்பெஷல் இட் வாஸ் டு யூ? அப்படி இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் ஹோம்லி கேர்ள் ஆயிட்டேன். இன்னைக்கு பயங்கர ஒரு ஹாப்பி ஃபேமிலியா, ஏன்னா அன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்தப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லவ் மேட்டர் தெரியறப்ப எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எப்ப சொன்னாரு கஜேந்திரன்? அவன் எங்க சொன்னா காலை எடிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா செய்தான். சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காங்க அந்த காரியத்தை அவங்க. மம்மி, this world needs மம்மி like you. எஸ், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டு வந்தேன்மா. ஆமாப்பா, 2 வாட்டி வந்திருக்கா. கூட்டின்னு வந்தா அப்போ காமிச்சான், அந்த மாதிரி அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரி அவன் விரும்பினான், சரி எனக்கும் பிடிச்சிருந்தது, சரி அவ்வளோ நல்லவள தானே இருக்கா, எனக்கு பிடிச்சிது, பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். சூப்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். எதிர்பார்த்தேன், ஆனா ஐயோ எதிர்பார்த்திருக்காங்க. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? ரூபி எப்படி அதை டிக் பண்ணாங்க, ஃபில் பண்ணாங்க சொல்லுங்க. ரூபி நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்காப்பா, எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் வித்தியாசமா தெரியல, எனக்கு பிடிச்சி. எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி தான்ப்பா இருக்கேன். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, பையன் வந்து பேசி கவர் பண்ணிட்டாரு. நான் வந்து வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். சரி அவ விருப்பம், அவனுக்கும் விரும்புறான், சரி போங்கன்னு சொல்லிட்டு. சூப்பருங்க. சப்போர்ட்டிங் மாமியார். சூப்பர். ஓகே ரூபி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஒரு பயம் இருந்திருக்கும்ல, கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு,
அடுத்த ஸ்டெப் கல்யாணம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ டைம் வந்துட்டு அவர் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாரான்னு தெரில. ஒரு நாள் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க அம்மா கால் பண்ணி நான் என் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்டோட தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். அது செகண்ட் டைம் தான் சொன்னார் நம்ம அதையும் சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, அவங்க அம்மாவுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காது, ரொம்ப ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமே வீட்டுக்கு வந்து என்ன ட்ராப் பண்ணக்கப்புறம் கேட்டேன் கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்டேன். பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் மேம். இப்போது நீங்கள் சொன்னீங்க கஜேந்திரன் வந்து என்கிட்ட ரூபியை காமிச்சு இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னோடனே ஓகே பையனுக்கு பிடிச்சதா எனக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து உங்ககிட்ட நான் ஆக்டிங் தான் பண்ண போகிறேன், நான் வந்து சினிமாக்கு தான் வரப்போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த மொமெண்ட்ல நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்க? அவன் வந்து ஆக்டிங் பண்ணணுன்றதை எங்களுக்கு எதிர்பார்க்கல. ஆனால் வந்து அவன் படித்தான், அதுக்கப்புறம் ஏசிஎஸ் பண்ணால் இதுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அவங்க பக்கம் அதான் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இவனுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால விட்டுட்டோம். சரி உன்னோட விருப்பம் என்ன பண்ண, அவன் விரும்புகிறானே நான் ஆக்டராக தான் ஆகணுமான்னு சொல்கிறான். சரி அவன் விருப்பம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் ஒத்துக்கணும். சரி, பொதுவாக அந்த அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேய் படித்த படிப்புக்கு நீ வேலைக்கு போகணும்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. எதிர்பார்த்தோம் நாங்கள். ஆனால் அவன் இதில் விரும்புகிறான், சரி இருக்கட்டும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு எதுவும் கோவம்லாம் இல்லை? கோவப்பட்டு என்ன, அவன் விரும்புகிறானே, அதுக்கப்புறம் நான் வலிக்கட்டாயம் பண்ணி நம்ம எதையும் சாதிக்க முடியாது. சரி அவனுக்கு என்ன விருப்பமோ அதனால அதை நான் விட்டு. ஸோ அப்படி சினிமான்னு சூஸ் பண்ணும்போது பையன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு நீங்கள் அதை கண்ணால் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் என்னென்ன? ஒத்தனையும் நாள் சோர்ந்து வருவான் போயிட்டு. ஆனால் நான் என் மனசுக்குள்ளே ஓடும், எதுக்கு வேண்டாம், நீ வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்க்க வேண்டியதானே, கஷ்டமாக இருந்தால் இதை விட்டுடாம்ப்பான்னு இப்பவும் சொல்லுவேன் நான். ஆனால் அவனுக்கு தான் இதில் தான் நாட்டம் அதிகமாக இருக்குது, நான் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது. சரி பாரு, இடையில அது இதையே எதிர்பார்த்துட்டு இருக்காத, சைடில் வேறு எதாவது பண்ணுன்னு சொல்கிறேன். அதில் ஒன்றும் தவறு இல்லை இல்லைங்களா? அதுதான் நான் என்னோட விருப்பத்தை அதான் நான் தெரிவிக்கிறேன் அவனுக்கு. பட் இருந்தாலும் அம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில நாள் டயர்டாக போயிருப்பீங்க, ஒரு சில நாள் ஏதாச்சும் ஒரு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆகிருக்கும், அந்த மாதிரி தருணங்களாக இருக்கட்டும், இல்லை நல்லா இப்போ வியூஸ் போயிருக்கும், வேறு சான்சஸ் வந்திருக்கும், இன்னும் நிறைய நீங்கள் ப்ராப்ளம் ஆயிருப்பீங்க. இந்த 2 மொமெண்ட்லையும் நம்ம அம்மா கிட்ட போகிறப்போ அது ஃபுல்ஃபில் ஆகும்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். யூடியூப்னு தவிர நம்ம முக்கியமாக மெயினாக சினிமா தான் ட்ரை பண்ணுறோம். அந்த ஆடிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உடனே கிடைக்காது. இப்போ நம்ம 8 வருஷமாக ட்ரை பண்ணுறோம். இப்போது ஸ்டார்டிங் எப்போனா இப்போ வந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உடனே கிடச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மேபி அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த ரோலுக்கு அவங்க செட் ஆகிருப்பாங்க. ஆனால் நமக்கு மட்டும் அது கிடைக்காமலே இருக்கும். அந்த ஃபெடப்பாக போகும்போது நான் அவங்ககிட்ட சொல்லும்போது முதல்ல இவங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு போகுது நான் பயப்படுவேன். ஏன்னா வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, வேணாம் விட்டு இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன். இப்போ அந்த சைடு ஊரில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா சினிமானா சாக்காடுன்னுவாங்க, அதில் போய் வேஸ்ட்ரா, அது போய் என்ன ட்ரை பண்ணுறேன், இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, ஒரு நிரந்தரமான ஒரு இது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பையன் இதனால தான் ஃபீல் பண்ணுறான் போல் அப்படின்ட்டு அதுக்காக அவங்க வந்து அவங்கள மாற்றிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, விடுப்பா கண்டிப்பாக அடுத்த வாட்டி கிடைக்கும், இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி அப்படின்னுவாங்க. இப்போ நம்ம வேறு உங்களுதுலேயே இல்லை வேறு எதுலையோ ஒரு அவார்டு ஏதோ ஒன்று கிடைக்குது, சேனலுக்கு ஏதோ கிடைக்குது, அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக போகும்போது அப்போ ஓவர் எக்ஸைட் ஆகிட மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்வாங்க. அதாவது சப்போர்ட்டிவாக தான் எப்போவுமே, டவுனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம் நான் போய் சொன்னாலும் எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு நாள் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா, ரொம்ப உடஞ்சி போன டே எனக்கு அம்மா என்னை காப்பாற்றி விட்டாங்க இந்த விஷயத்துலேருந்து அப்படின்னு? கரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு மூவியில் ஒன்று வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி ஒன்று கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் நின்றுச்சு. அப்போ நான் வந்து அது மேரேஜுக்கு முன்னாடி அப்போ நான் ரொம்ப ஃபெட்டப் ஆகி அழுதுட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கேன். அப்போது வந்து எழுந்து சொன்னாங்க, அவங்க அழுதுட்டாங்க. அதுக்கு ராஜா உடுப்பா இது வேணாம், உன்னோட திறமை மட்டும் இது கிடையாது, அது ஆசையும் வேணும் லக்கு வேணும்னு சொல்கிறாங்க, அது கிடைச்சா பார்ப்போம், இல்லைனா விடு, நீ டியூஷன் எடுத்து அதில் வர சம்பளம் வச்சு நம்ம போயிடுச்சிக்கலாம், இதுதான் நீ செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது, நீ அதை விடு, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் எனக்கு. பையன் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அம்மாக்கு பையன் தான் எப்போதுமே. ஸோ என்ன இருந்தாலும் பையன் அழறப்ப நமக்கு ஒரு நீங்க என்னதான் நீங்க சப்போர்ட் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த டைம் பயங்கர பெயினா இருக்கும், வருத்தமா தான் இருக்கும். அவனுக்கு சமாதானப்படுத்திட்டு என் மனசு வருத்தமா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அதான் சொன்னேன், இது இல்லைன்னா கூட அவன் டியூஷன் எடுப்பான், அதனால் 20 குழந்தைங்களுக்கு நீ டியூஷன் எடுத்தால் கூட நம்ம பொழைச்சிக்கணும், அதை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கேன், எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பையன் ஒரு பக்கம் ஆக்டிங்னு சூஸ் பண்ணாரு, போறாரு, அதில் நிறைய கஷ்டங்கள், பட் இன்னைக்கு நல்லா பெரிய ஆளாக வந்துட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா மருமகளும் இன்டு ஆக்டிங், ஸோ அது உங்களுக்கு பயங்கரமாக அமைஞ்சிருச்சு. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? அவள் ஆக்டிங்காக எனக்கே தெரியாது, அப்புறமா தான் ஆரம்பத்துல எனக்கு சொல்லல, அதுதான் ஆக்டிங், அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. சரி அவளும் போறான்ட்டு நானும் ஒன்றும் சொல்லலை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, பையன்கிட்ட ஆக்டிங்ல என்ன பிடிக்கும், மருமக கிட்ட ஆக்டிங்ல என்ன? இல்லை ப்ரோ, என் வீடியோ எதுவுமே நான் காமிச்சே கிடையாது, அதிகமாக காட்ட மாட்டான்.
ஆமாம் நீ எதனா இருந்தாலும் நீங்கள் கவலைப்படுங்க வேண்டாமா வேண்டாமா நல்ல ப்ரோக்ராம் பண்ண பிறகு அது ஒண்ணும் இல்ல, நிறைய பேர் கூட ரொமான்ஸ் பண்றாரு, அதெல்லாம் உங்கள்ட்ட காட்டாம வச்சிருக்காரு. ஒரு ரீலுக்கு ஒரு பொண்ணோட வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. ஐயோ ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, சரி சொல்ற அளவுக்கு ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் காட்டலாட்டு. அப்படிதான் சொல்லுவோம். இங்க பாருமா, நாங்க லிங்க் அனுப்புறோம், எல்லா வீடியோ லிங்க்கும் நீங்க கண்டிப்பா பாக்குறீங்க. மரும ரூபியோட வீடியோ பாத்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதான் அதுல அவங்களுக்கு ஆக்டிங்ல என்ன பிடிக்கும்? நல்லா நடிச்சிருக்கா, ஒரு சில இதுல பார்த்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் வீடியோ தான் பாத்துருக்காங்க, நீங்க கேட்குற யூடியூப் வீடியோ எதுவும் பார்த்தது இல்லை. நான் கண்டென்ட் வீடியோ போடலாம் இன்ஸ்டாகிராம், அது வீடியோ தான் பாத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த வகையில சப்போர்ட்டா அம்மா இருக்காங்க? எனக்கு எல்லாத்துலேயுமே அவங்க சப்போர்ட் தான். லைக் நார்மலாகவே இப்போ இருக்கவங்கன்னு இல்லை, பேசிக்காக மாமியார்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகவும் விட மாட்டாங்க. ஆக்டிங்கும் சுத்தமாக வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொன்னேன், இப்போ போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் நைட் ஷிஃப்ட் தான். ஸோ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கண்டினியூ பண்ணக்கூடாது, பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கனால எனக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க ஒர்க்குக்கு போவேணான்னு சொன்னாங்களே தவிர, ஒரு பொண்ணு ஒர்க்குக்கு போகணுமா அந்த மாதிரி சொல்ல. அந்த பிரச்சனை இருக்குது, உனக்கே உடம்பு பிரச்சனை இருக்குது, அவன் போட்டோம் நீ ரெஸ்ட் எடு கொஞ்ச நாள், உனக்கு உடம்புலாம் ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் போன்னு சொல்லுவாங்க. இப்போயுமே சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, அவளெல்லாம் தொந்தரவு பண்ணாத, நீயே எல்லா வேலையும் பண்ணிக்கோ, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுதான் சொல்லுவாங்க, அவளை தூங்க விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் மாமியாருங்க நீங்க. ஏன்னா போன எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து சப்போர்ட்டிங் ஒய்ஃப் தான் வேணும்னு. எனக்கு வந்து இப்போ நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், சப்போர்ட்டிங் மாமியார் வந்து பொண்ணு வேணும்னு கேட்டீங்க, இப்போ அடுத்து மாமியாரு. அதான் நடக்க பாவங்க, ஏங்க உங்களுக்கு ஒண்ணு பண்றாங்க எனக்கு பண்ண மாட்டாங்களாங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி நான் வேணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, உங்களை மாதிரி ஒரு மாமியார் வேணும். சரி சார், சத்தமா சொல்லுங்க. எல்லாம் நடக்கட்டும்னு சொல்றேன். தேங்க்யூ சோ மச். கஜேந்திரனுக்காக ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ்? அதாவது இந்த தொழிலையே அவன் நம்பின்னு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வேற ட்ரை பண்ணு, அதுக்காக இது கிடைக்கலன்றதுக்காக மனசு உடஞ்சிடாத, வேற ஏதாவது கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட இருன்னு சொல்வேன் நான். சூப்பருங்க, சூப்பர், ப்ராப்பர் மதர் அட்வைஸ். ஓகே ஓகே, ஒரு அட்வைஸ் வந்து ரூபிக்காக. ரூபிக்கு எதையுமே விட்டு கொடுத்து கோவப்படாத அப்படின்னு அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ரொம்ப சாஃப்டான பொண்ணு நீங்க. ஒரு சில சமயத்துல தனியை மீறி சில சமயத்துல கோவம் வரும் இல்லையா, பொறுமையா பேசுமா, எதையுமே கோவப்படாதன்னு சொல்லுவேன். மத்தபடி அவ கோவப்படுறான்றதுக்கு சொல்லுவேன். 6 மணி ஆயிடுச்சுன்னா ரூபி வேற மாதிரி ஆயிடுவாங்க போலயே. ஓகே, தேங்க்யூ சீரியஸா வந்து ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஸ்எஸ் மியூசிக் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஃபேமிலி ஸ்டார், இந்த எஸ்எஸ் மியூசிக்கோட ஃபேமிலி ஸ்டார்ல அம்மாவை ஃபேமிலி ஸ்டாரா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவங்கள பத்தி ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங், இது வரைக்கும் சொல்லாத விஷயம் நான் ஷேர் பண்ணோம். இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா ஒரு மூவி பண்ணி அந்த அவார்டு வாங்கி இப்போ வீட்டில் இருக்கவங்க யார் கையிலையாவது வாங்கணும் இல்லை யாருக்காவது கொடுக்கணுன்றது நடக்குமான்றது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இப்போ இருக்கிறது அது வந்து ஒரு கனவு, எனக்கு கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும். வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அவார்டு நம்மளால, ஏன்னா இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை, நான் ஓப்பனாக சொல்லணும், அந்த அளவுக்கு பெருசாக சந்தோஷப்படுறாலும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ ஒரு அவார்டு இதுக்கு வந்து எங்கள் அம்மாவை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன், நான் ஒரு பேச வைக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு 4 பேருக்கு தெரிய வருது எங்கள் அம்மா இவங்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இந்த தருணமே. சும்மா ஏதாவது பதில்? எனக்கும் பையன் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து கூட்டின்னு வந்து உட்கார வச்சு பேச வச்சதில் ரொம்ப சந்தோஷம் நினைச்சேன். சூப்பர். ரூபி நீங்க சொல்லுங்க அம்மா பத்தி. எனக்கு எப்போவுமே அவங்க அத்தன் கூட கூப்பிட மாட்டேன், அம்மா தான் கூப்பிடுவேன். கஜாவை எந்த அளவு பார்த்துக்கிறாங்களோ அதே அளவு தான் என்னையும் பார்த்துப்பாங்க. நான் அந்த மாதிரி என்றைக்குமே நம்ம வீடு இல்லை நம்ம அப்பா அம்மா இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்க அந்த ஃபீலே நான் பண்ணதே கிடையாது. இப்போயும் எங்கள் வீட்டில் எப்படி இருப்பேன்னா அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்கேன். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நான் பாட்டுக்கு தூங்குவேன், 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அவங்களே பூஸ்ட் போட்டு வந்து கொடுத்துருவாங்க. வாவ். இந்த மொமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது? ஹவு கிரேட்ஃபுல் யூ ஆர்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல எல்லா விஷயத்தையும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறது, அன்னைக்கு விட கப்பலாக வந்ததை விட இன்றைக்கி ஃபேமிலியாக வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கஜேந்திரன் அவங்க அம்மாவை இன்னைக்கு ஃபேமிலி ஸ்டாராக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்கள ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக as a small token of love from team SS Music நீங்கள் ஒரு அவார்டு வந்து அம்மாவுக்கு தர போகிறீங்க. ஸோ கேன் யூ ஹேவ் த அவார்ட் ப்ளீஸ்? SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terenum Homes, the brand of trust.